ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishnastechinfo. இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லா மொபைல்ஸ்லையுமே வந்து இன்பில்ட்டாக ஸ்க்ரீன்ஷாட் ஆப் இருக்கும். டிஃபால்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பில் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் மாஸ்டர்ன்ற ஆண்ட்ராய்டு ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட் ஆப்பை விட இதில் ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மாஸ்டர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே இங்கே ஸ்க்ரீன்ஷாட் மாஸ்டர் ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிற இந்த ஆப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணுறதுக்கு இப்போது ஃபைல் பெர்மிஷன் கேட்குது. ஸோ அலோவ் பண்ணலாம். இந்த ஸ்க்ரீன் மாஸ்டர் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த டர்ன் ஆன் ஸ்க்ரீன் கேப்சரை வந்து எனேபிள் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சவுண்ட் உங்களுக்கு வேணும்னா அதை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு மெனு பட்டன் ஷோ ஆகணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃப்ளோட்டிங் பட்டன் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். நான் டர்ன் ஆஃப் பண்ணுறேன் ஃப்ளோட்டிங் பட்டனை. ஸோ ஃப்ளோட்டிங் பட்டன் செட்டிங்ஸும் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோட்டிங் பட்டன் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுவும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேக் சென்சிட்டிவிட்டியும் நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எது வேணுமோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபோன் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த ஸ்க்ரீன் மாஸ்டர் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுன்னா எனேபிள் ஸ்க்ரீன்ஷாட் சர்வீஸ் ஆன் ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம். நான் டிசேபிளில் தான் வைக்கிறேன். ஸோ நீங்கள் எடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட் வந்து எந்த ஃபைல் ஃபார்மேட்டில் வேணும், குவாலிட்டியில் வேணுன்றது இங்கே சூஸ் பண்ணலாம். இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்டில். ஸோ நான் ஜேபிஜி தான் கொடுத்துருக்கேன் டிஃபால்ட்டாக. அதேமாதிரி இமேஜ் ஃபைல் குவாலிட்டி வந்து நீங்கள் 100% வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஃபைல் நேம் ப்ரிஃபிக்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது மாதிரி வேணும்னு சொல்லி. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு நேம் உங்களுக்கு கொடுக்கணுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் மொபைலில் இருக்க ஸ்டேட்டஸ் பார் உங்களுக்கு தெரிய வேணான்னா நீங்கள் அதை எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல் ஸ்க்ரீனும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் பார்க்கலாம். எடிட் ஆப்ஷனில் இங்கே மார்க்அப் ஃபோட்டோ இருக்குது. அதேமாதிரி ஸ்டிச் ஃபோட்டோ, வெப் கேப்சர், அப்புறம் ரெக்கார்ட் வீடியோ இருக்குது. ஸோ வெப் கேப்சர் நம்ம இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வெப் கேப்சரில் பார்க்கலாம். நீங்கள் யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எந்த யூஆர்எல் நீங்கள் கேப்சர் பண்ணுமோ அதை ஷேர் கொடுத்தீங்கன்னா இங்கே வெப் கேப்சர் வரும். அது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பேஜ் வந்து கேப்சர் ஆயிரும். இப்போ இந்த வெப் கேப்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஹோமில் போய்ட்டு இப்போது ஸ்க்ரீன் கேப்சரை டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ட்ரா ஒரு ஆப்ஸில் இதை எனேபிள் பண்ணணும். அதில் ஓகே கொடுத்துட்டு எனேபிள் பண்ணலாம். எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ நான் இந்த பேஜை ஃபுல்லாகவே வெப் கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் இதில் கொடுத்துட்டு மோர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ இதில் பார்க்கலாம் வெப் கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ வெப் கேப்சர் இப்போ கொடுக்குறேன். இப்போ கேப்சர் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இந்த ஃபுல் வெப் பேஜே உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ ஆப்ஷன் கேட்குது இங்கே ஹோல் பேஜ் நீங்கள் கேப்சர் பண்ணணுமா இல்லைனா இந்தந்த பார்ட் வந்து கேப்சர் பண்ணணுன்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் இது வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் எங்கே எண்ட் பண்ணுன்றதும் இங்கே கொடுக்குற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஃபுல் பேஜை கேப்சர் பண்ணுறேன். ஸோ இப்போது இமேஜ் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து நீங்கள் எடுத்த இமேஜை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ வெப் கேப்சர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது இப்போ பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ எல்லா பேஜுமே இங்கே கேப்சர் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் இதை எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ண முடியும். ஸோ எடிட் ஆப்ஷனில் ஸோ நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷனில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ராப் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எமோஜிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி நீங்கள் ஜூம் இன் ஆப்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் ஸ்பாட்லைட் கொடுக்கணுன்னா அதுவும் இது கொடுக்க முடியும். ஸோ இங்கே பார்க்கலாம் ஸ்பாட்லைட் ஆட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூடவே நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ஃபோட்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மோர் செட்டிங்ஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோட் எனேபிள் பண்ணால் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து ஆட்டோ சேவ் பண்ணணும்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேவ் டு கேலரி கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். தீம் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாங்குவேஜும் நீங்கள் சூஸ் பண்ணி. ஸோ இதில் மெம்பர்ஷிப் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ காட்டினது ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ ப்ரீமியம் வெர்ஷன் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ப்ரீமியம் வெர்ஷனில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் வராது. அதேமாதிரி ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே அன்லாக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒன் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் இது $5 பை பண்ணலாம். இல்லை நீங்கள் பெர் மந்த்துக்குன்னா நீங்கள் $1 இல்லைனா இயருக்கு வந்து $2 கொடுத்து நீங்கள் இதை ப்ரீமியம் வெர்ஷன் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் மாஸ்டர் ஆண்ட்ராய்டு ஆப்பை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கமெண்ட்ஸையும் சஜஷன்ஸையும் கீழே போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் நியூ வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபேஸ்புக் பேஜும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா இந்த ஸ்கைப் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்கள்.